ஆன்லைன் மோசடி செய்யும் கும்பலுக்கு விற்பனை செய்ய வெளிநாடுகளுக்கு சிம் கார்டு கடத்திய கும்பலை கூண்டோடு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த கும்பலைச் சேர்ந்த எத்தனை பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இந்த கும்பல் எப்படி செயல்பட்டு வந்தது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை விமான நிலையத்துல கடந்த 16ஆம் தேதி மலேசியா செல்வதற்கு விமான நிலையத்துல இருந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில இவரது பெயர் லீ டிக் யான் என தெரிய வந்தது. இவரிடமிருந்து சோதனை செய்த போது இவரிடமிருந்து மொத்தம் எந்தவித ஆவணங்களும் இன்றி 22 சிம் கார்டுகள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக உடனடியாக குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்த நிலையில இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில இவர் ஃபெடெக்ஸ் கொரியர் ஸ்கேம் போன்ற ட்ரேடிங் ஸ்கேம், லோனா ஸ்கேம் போன்ற மோசடி கும்பலுக்கு இவர் சிம் கார்டுகளை கள்ளத்தனமாக இங்கிருந்து கொண்டு சென்று விற்பனை செய்திருப்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவரிடம் நடத்திய விசாரணையில இவர் சென்னையில பல்வேறு கூட்டங்களை நடத்தி அதுல ஏஜென்ட்டுகளாக பல பேரை சேர்த்து இவர் போலியான ஆவணங்கள் மூலமாக சிம் கார்டுகளை பெற வைத்து அதனை கம்போடியா, மலேசியா, தாய்லாந்து, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் மோசடி கும்பல்களுக்கு இவர் விற்பனை செய்து அவரிடமிருந்து கமிஷன் தொகை வாங்கியிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதுவரையில சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை இவர் இங்க வாங்கி சென்று ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவரிடமிருந்து பெறப்பட்ட இந்த ஏஜென்ட்டுகள் யார் யார், இவர்கள் கடந்த 16ஆம் மற்றும் 17ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள்ல சென்னையில நட்சத்திர விடுதி ஒன்றிலும் இது போல கூட்டங்களை நடத்தி பல பேரை ஏஜென்ட்டுகளாக சேர்த்து இவர்கள் மலேசியாவிற்கு இந்த சிம் கார்டை கடத்தியிருப்பதும் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து இவர் கொடுத்த தகவலின் பேர்ல இந்த நட்சத்திர விடுதிக்கு சென்ற தகவலை அடுத்து மலேசியாவை சேர்ந்த கணேசன் மற்றும் டான் சிங்வன், மலேசியாவை சேர்ந்த மகேந்திரன், குன்னூர் மான்சீர் உள்ளிட்ட 7 நபர்களை கைது செய்தனர். மொத்தமாக கைது செய்யப்பட்ட 8 நபர்களிடமிருந்தும் சுமார் 550 சிம் கார்டுகள், 2 லேப்டாப்புகள், 33 வங்கி கணக்குகள், 20 ஏடிஎம் கார்டுகள் என உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் மோசடி கும்பல் சென்னையில மீட்டிங் நடத்தி பல்வேறு ஏஜென்ட்டுகளை சேர்த்திருப்பதால் இந்த ஏஜென்ட்டுகள் யார் யார் எனவும் இந்த சிம் கார்டுகள் எப்படி எந்தவித ஆவணங்களும் இன்றி கொடுக்கப்பட்டது, இவர் ஆவணங்கள் கொடுத்தது எல்லாமே உண்மைதானா என்பது தொடர்பாக தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இந்த மலேசியாவை சேர்ந்த நபர்கள் உட்பட 8 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.